பிரமாதமான புத்தி கூர்மைன்னு சொல்லலாம், மதிநுட்பம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவும் சிஸ்டமேட்டிக்காக, கால்குலேட்டிவாக, பர்ஃபெக்ஷனிஸ்டாக, டெடிகேட்டடாக, கொஞ்சம் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறதும் இவர்களிடம் இருக்கும். ஏன்னா அந்த சந்திரன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்களை யோசித்து கொண்டே இருப்பார்கள். இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் முழுமையா இந்த ராசியில் இருக்கிறது. பொதுவா இவர்களால் சும்மாவே இருக்க முடியாது. எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு, இல்லைன்னா அதையே செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள். ஓரளவுக்கு எளிமையான தோற்றம், ஹைலி நாலேஜபிள், இந்த கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவும் கச்சிதமாக இருக்கக்கூடிய நபர்கள். அதனாலதான் நிறைய அந்த பேங்கிங் ஃபீல்டு, ஆடிட்டிங் ஃபீல்டு, டீச்சிங் ஃபீல்டுலெல்லாம் கூட நாம் இவர்களை காண முடியும். இதையும் தவிர இந்த கன்னிராசிக்காரர்கள் அதிகமான இந்த ஐ ப்ராப்ளம், பார்வை கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பின்னாளில் சந்திக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் என்ற கிரகம் நீசமடைகிறது. ராசியில் ஒளி கிரகம் சுக்கிரன் அவரும் நீசமடைகிறார். பொதுவாகவே யாரையும் பெரிதாக நம்பாமல் உழைத்து ஓடாய் தேயக்கூடிய நபர்கள்ல கன்னிராசிக்காரர்கள் வருகிறார்கள். ஏன் இவர்கள் இந்த அளவுக்கு உழைக்கிறார்கள் அப்படின்னா, இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் சாட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கிரகம் உச்சமடைகிறது. பொதுவாகவே இவர்கள் தங்களது காரியங்களை சாதித்துக் கொள்வது, இந்த மீடியேட்டர்ஸாக செயல்படுவது, நல்ல கணக்கு ஞானம் நிறைந்த நபர்கள், சின்ன சின்ன உடல் உபாதைகள் அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள், தாயா தாரமா அப்படிங்கிற பிரச்சனையையும் கூட அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கன்னிராசியில் நாம் பார்க்கலாம்.